திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருச்சி கிழக்கு வெற்றி எதிர்த்து வழக்கு செஞ்ச மாதிரி இப்ப அடுத்தபடியா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியினுடைய அந்த தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதோட தகவல்களையும் செய்தியாளர் சுரேஷ் கிட்ட கேட்கலாம். சுரேஷ், அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய வெற்றியை தொடர்ந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா புரிஞ்சுக்கிறோம். எதனால இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்ட செங்கோட்டையன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நல்ல சிவத்தை விட 16,620 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனா இவருடைய வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியில போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாரு. அந்த மனுவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேட்புமனுவில் அந்த கூடுதலா தாக்கல் பண்ணக்கூடிய அந்த சொத்து குற்ற வழக்கு விவரங்களை குறிக்கிற அந்த பிரமாண பத்திரத்துல அந்த தகவல்களை எல்லாம் சான்றளித்து கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நோட்டரி வழக்கறிஞருடைய அந்த உரிமம்ங்கிறது காலாவதி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த அந்த ஒரு சூழல்ல அவருடைய வேட்புமனுவை ஏற்றதே முறையற்றது. அதனால செங்கோட்டையனுடைய வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல லால்குடி தொகுதியில தாவேகா வேட்பாளரை விட 2,739 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸினுடைய வெற்றியை எதிர்த்து அதே தொகுதியில போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பாரிவள்ளல் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாரு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 7 நிறுவனங்கள்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பங்குகள் விவரங்களை அவர் மறைச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம தேவாலயத்துல அதிமுக துண்டு போட்டுக்கிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்குது. இதே போல புதுக்கோட்டை தொகுதியில 1,867 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ முத்துராஜாவின் வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் ஷெரீஃபும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இந்த தேர்தல் வழக்குகள் எல்லாம் விரைவில் நீதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.